இதெல்லாம் என்ன மனநிலை? இந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கேயிருந்து வந்தது? இப்ப பெண்களும் பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க. என்னென்னமோ எங்கெங்கயோ போறீங்க. ஒரு மனுஷனோட கேரக்டரா எனக்கு தெரியல, மிருகத்தோட வாழ்க்கை இவங்க சொல்றது. நீங்க ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு 2 வீலர்ல போறீங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நடந்துக்கணும். இல்ல புரியல. 2 காலையும் போட்டு மேல அணைச்சு கொண்டு போனீங்கன்னா அவனுக்கு உடல் ரீதியா பாதிக்குது. எனக்கும் உடல் ரீதியா பாதிக்குமே. என்ன சொல்றீங்க? அவனை நீங்க நேசிச்சு கல்யாணமே பண்ணணும்னாலும் 3 முடிச்சு போட்ட பிறகு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இல்ல நீங்க எப்படி ஆண் வர்க்கத்தை டோட்டலா பேசுனீங்களா அத மாதிரி பெண் வர்க்கத்துல தப்பு பண்றாங்க. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? மொத்தத்துல இது நடக்குதா நடக்கலையா? அதான் நீங்க நடக்குதா நடக்கலையான்னு கேள்வி எழுப்பினா பதில் சொன்ன பிறகுதான் நம்ம முடிவுக்கு வரலாம். ஓ, நீ அப்படி வரியா? ஒரு ஹக் பண்ணிட்டு போறதுல வந்து என்ன தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. தூண்டுதல் பண்ணிறதுனால இவங்களுக்கே இழப்பும் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு சார். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? இவங்க ரன்னிங்ல போயிட்டே இருக்காங்க. ஆண் ரீதியா உடல் மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா அவனா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துருவான். அப்புறம் அச்சோ, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. எல்லா ஆண்களுக்கும் அந்த சிந்தனை இல்ல. இப்ப வந்து ஒரு ஃப்ரெண்டா நான் தோல்ல கை போடுறப்ப அந்த பையனுக்கு அந்த சிந்தனை இருக்காது. சபாஷ், சரியான போட்டு. சார் பாதிப்பு பெண்கள் எங்களுக்கு தான் பாதிப்புன்றாங்களா சார்? நம்மளும் நல்ல வழியில போகணும்ல. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒரு மனுஷனோட கேரக்டரா எனக்கு தெரியல, மிருகத்தோட வாழ்க்கை இவங்க சொல்றது. அதேதான். ஒரு சிங்கம் காட்டுல இருக்குன்னா ஒரு மான் வந்து சேஃபா இருக்கணும் அப்படி சொல்ற மாதிரி நான் மனுஷியா வாழ விரும்புறேன். இப்ப என்ன சொல்றீங்க, ஆபத்து வரும், நீ இப்படிதான் இருந்துக்கணும், நீ தான் பார்த்து நடந்துக்கணும். அது எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ். என் மைண்டு ஃப்ரீயாவே இல்ல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எதையா ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன். அது என் கேரக்டரே மாத்துது. நான் வந்து எல்லாத்துக்கும் கோவப்படுறேன், நான் எல்லாத்துக்கும் சத்தம் போடுறேன், எல்லாத்துக்கும் நெகட்டிவா யோசிக்கிறேன். காட்டில் வாழும் ஒரு மிருகம் அல்ல. அப்போ ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கு சொல்ற அட்வைஸை ஒரு மனுஷனுக்கு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இது ஒரு நல்ல கேள்வி. இது எப்பயுமே என் மைண்ட் செட் எப்படி மாத்துதுன்னா, ஒரு நல்லவரை நான் பாக்குறேன், நான் அவனை சந்தேகப்படுறேன். ஐயோ நான் இவரை போய் சந்தேகப்பட்டுட்டேன்னு என்ன கில்ட்டுக்கு தான் தள்ளுறீங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. நீங்க சொன்ன மாதிரி 90% ஆம்பளைங்களா கெட்டவங்க கிடையாது. ஆனா நாங்க மிச்சம் இருக்க எல்லாரையுமே நாங்க டவுட் பண்றோமே. ஐயோ, ஆண் செய்த தவறுகள் அனைத்தையும் இன்னைக்கு பெண் செய்கிறாள் சார். சார், ஒரு ஆண் சிகரெட் பிடிச்சா நான் ஏன் பிடிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆண் மட்டும் மது குடிக்கிறான், அப்ப நான் ஏன் குடிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. திருமணங்கள்ன்றது இன்னைக்கு எத்தனை திருமணம் வேணாலும் செஞ்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இப்போ ஒரு பெண்ணு இரண்டாவதாக சட்ட ரீதியா ஒரு திருமணம் செஞ்சுக்கிறது தப்பு லிஸ்ட்ல கொண்டு வந்தா ஒரு பெண் அவ எதுக்காக 2வது திருமணம் செய்யறான்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் நின்னா பரவாயில்ல, அதையும் மீறி வேற ஒருத்தரோட நம்ம வாழ்றது அதையெல்லாம் வந்து கண்டிப்பா பாதிக்கும் சார். என்ன கொடுமை சரவணன். உங்களுக்கு தெரிந்து இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்? நிறைய பேர் இருக்காங்க சார். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் 4 திருமணம் செய்தார்? சாம்பார் ஆப் எனக்கு இல்ல சார், என் குடும்பத்தில் அந்த மாதிரி ஏன்னா இல்ல என் சார். குடும்பம் இருக்கிறதே சிறந்த குடும்பம். தோழிகள் வட்டாரத்துல நான் பார்த்திருக்கேன் சார். மச்சான், யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? அதான் தோழிகள் தான் நமக்கு சௌரியமான ஆளுங்க. கண்டிப்பா சார். ஆமா, அதான் சௌரியமான ஆளுங்க. என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன பண்ண போற? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. குழந்தைகளை வளர்க்கறதுக்காக ஒரு 2வது திருமணம்ன்றது என் குடும்பத்துல இருந்திருக்கு சார். அதனால நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஒழுக்கத்தை 2 மேரேஜஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதெல்லாம் சாமானியர்களா இன்னைக்கு வந்து 2வது திருமணம் செய்யறதே சிரமம். உங்கள் கசப்பின் வழியாக ஒரு உலகத்தை பார்க்காதீங்க. சூப்பரப்பா. 10th படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அதை போய் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட சொன்னதுக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, எனக்கு 10th ஸ்கூலில் ட்ரிப்பு கூப்பிட்டு போனாங்க. அந்த ட்ரிப்புக்கே நான் அனுப்பல சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. டியூஷனுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் எங்கே போனாலும் கூடயே வந்து இது 2 வருஷம் நடந்தது சார். அந்த 2 வருஷத்தில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போது என்னோட என்ஜாய்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நான் விட்டுட்டேன் சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வீட்டில் சொல்லாமே இருந்திருக்கலாம், அவன் ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு 2வது நாள் போயிருந்திருப்பான் அப்படின்னு என் தாட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வீட்டில் எது நடந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு ஆயிடுச்சு சார். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பாதுகாப்பா கூட வந்து பத்திரமாக்கி இங்க வர தங்க சரியாட்டு ஒரு ஆளாக்கி விட்டுருக்காரு. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணணும்? பாதுகாப்புன்னு என்ன சொல்றேன்னா, இப்போ கூட்டிட்டு போறாருல சார், அது எனக்கு ஓகே தான். பட் நான் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா இன்னைக்கு நான் வெளியில போறேன்ப்பா, என்ன அனுப்புப்பா அப்படின்னும் போது எனக்கு அந்த இடத்துல அனுப்பி இருந்திருக்கலாம். அங்கேயும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கேயுமே அனுப்பல சார் 2 வருஷம். அவங்க ஏதோ என்ன கேக்குறாங்கன்னா, 10வது படிக்கும்போது நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறீங்கன்னு கேக்குறாங்க.
ஐயோ ஐயோ. வெளியில நான் ஒன்றும் இதெல்லாம் போக போறது இல்லை சார். டியூஷனை விட்டு ஒன்றா வரும்போது பானிபூரி சாப்பிட்றது, ஒரு கடையில் நோட்ஸ் புக்ஸ் வாங்குறது, இதை கூட என்ன விடல சார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதான் சொன்னீங்களே டியூஷன் போற கேப்ல 8வது படிக்கிற புள்ளைய ஒருத்தன் இது பண்ணிட்டு போறானே, அது கூட அவங்க பயப்படல இல்ல. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. முதல்ல ஒன்று ஆரம்பிச்சிங்க, ஒரு அப்பா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு ஆரம்பிச்சிங்க. 10வது படிக்கிறப்ப நீ எதுக்கு வெளியில் போகிறேன்னு கேட்குறீங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கீங்க இல்லையா? பெண் டிரைவர்கள் ரொம்ப கம்மி. அதில் ஒரு ஆள் நீங்கள். 9 இயர்ஸ் ஆகுதுங்க. 9 இயர்ஸாக இருக்கு. பெரிய விஷயம் ஐயா. உங்களை பார்த்து இந்த மாதிரி தொழிலுக்கு பயப்படாமல் வரலாம் நிறைய பேர் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. என்ன வண்டி ஓட்டுறீங்க நீங்கள்? நான் எல்லா வண்டியும் ஓட்டுவேங்க. எல்லாம் லாரி உள்பட ஓட்டுறாங்க. போகிற வழியில் ஒரு கேன்டீனில் நின்று அங்கே டீ குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு போன்னு நிறுத்துறீங்க. அப்போல்லாம் யாராவது ஒருத்தவங்களை முறைச்சு பார்க்குறான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இல்லை பட்டினியோட வண்டி ஓட்டுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர்றீங்க. சார் நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் எப்பவுமே எனக்கு சாப்பிட்றதுக்கு உண்டானதெல்லாம் வச்சிருப்பேங்க சார். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கடினமாக உழைக்கிற ஒரு ஆள் ஒரு டீ கடையை பார்த்தோன்னே வண்டியை விட்டு இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நின்று காத்தாட ஒரு டீ குடிச்சிட்டு போகணுன்னு உங்களுக்கு ஆசையா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? வெளியில் இறங்காமல் பத்திரமா உள்ளேயே கட்டிட்டு வந்த வடையும் இட்லியும் திங்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா? இதுதான் வேணுங்க. எது? இறங்கி டீ குடி. இறங்கி டீ குடிக்கிறதா வேணும். ஓ அப்படியா விஷயம். வண்டி ஓட்ட தானே உன் வேலை. ஆமாங்க. நீ எதுக்கு டீ குடிக்கிற நான் கேட்க முடியும்? கேட்க முடியாதுங்க. ரைட்டு தானே? அப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஒரு ஃப்ரெண்டோட ஏன் வெளியில் போகணும்? ஒரு நியாயமான சுதந்திரம் தானே. இப்போ அது பசங்களுக்கு சகஜமாக கிடைக்குதுல்ல? ஆமாங்க சார். அப்போ அந்த பிள்ளை போய் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட பானிபூரி சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க சார். அப்போ என்ன பண்ணுறது? போட்டுங்க சார், போட்டுங்க. போட்டு அவ்வளோதான். ஏன்னா அவங்க மனசாட்சி இப்படி பேசுகிறாங்க. அப்படியா? அந்த சார் சொல்லும்போது தனி மனித ஒழுக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி பெண்களை மட்டுமே குறிப்பிட்டு சொன்னாரு. ஆண்களுக்கும் அந்த தனி மனித ஒழுக்கம் வேணும் தானே? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இப்ப பெண்களும் பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க. என்னென்னமோ ஆண்களும் பெண்களும். எங்கெங்கயோ போறீங்க. தனி மனித அதான் ஒழுக்கம். தவறு காரணம் அதானா? செத்தப்பையில நாரப்பையில மூஞ்சி மாறையும் பாரு பண்ணி போயிடலாம். ஒழுக்கம் அப்படின்றது சரியா அந்த ஒழுக்கத்துல இருந்தா அந்த தவறு நடந்திருக்காது. யார் ஒழுக்கமாக இருந்திருந்தால் தவறு நடந்திருக்கு. யார் ஒழுக்கமாக இருந்தா பெண்கள் தானா? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? அதாவது அந்த பெண் வந்து அந்த ஒரு காதலித்த ஒரு நபரோடு அந்த பகுதியில வந்து ஒரு மதுபான கடை இருக்குன்னு தெரியாம போயிருந்திருக்காங்க. அடங்கொம்மால மதுபான கடை இருக்கிறது என்று தெரியாமல் போனது ஒழுக்கக்கேடா? ஓகே, அந்த இடத்துல இருந்த பெண் மீது பாலியல் ரீதியான வன்புணர்வு செய்தது ஒழுக்கக்கேடா? நீங்க சொன்ன அந்த பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்தாங்க, அவங்க வந்து ஒழுக்கக்கேடு. அவங்க இருக்கு ஒழுக்கக்கேடு இல்லைன்னு சொல்லல. இவங்க வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போனது இவங்களோட ஒழுக்கக்கேடு. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ? அதுதான் பெண்களை பத்தி மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறோம். இல்ல சகோதரி, பாதிக்கப்பட்டது ஆண் கிடையாது, பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட வச்சது யாரு? அவனை அடிச்சவனை விட்டுட்டீங்க, அந்த அடி வாங்கின பையனையும் விட்டுட்டீங்க, தப்பு பண்ணவங்க எல்லாம் கூட விட்டுட்டீங்க. நீ ஏன் அங்க போனேங்கிற ஒத்த கேள்வி மட்டும் தான் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே? அந்த ஒரு கேள்வி நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது பண்பாடு அந்த பண்பாடு கிடையாது. அதை எதிர்த்து துணிஞ்சுன்னு அவங்க தாக்குற அளவுக்கு உங்க திறமை உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க அப்ப போகணும். உனக்கு வாய் ஜாஸ்தி. நீங்க எப்ப வரைக்கும் விக்டிம்ஸ ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்களோ அப்ப கிரிமினல்ஸ் அது வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. விக்டிம்ஸ என்னைக்கு வரைக்கும் ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்களோ கிரைம்ஸ் ஆர் கோனா ஹேப்பன். கடுப்பாகுதுல. முன்பு உட்கார்ந்திருக்க சகோதரி மாதிரி ஒரு சகோதரி மதுபானம் அருந்தி மதுரையில் வந்து நடு தெருவில் வந்து படுத்திருக்க மாதிரி புகைப்படம் எடுத்து செய்தித்தாளில் படித்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பெண்களும் மதுபானம் அருந்தி இப்படி இருக்காங்களா அப்படின்ற ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு. சாவு சாவும்ல. வாரத்துல 3 நாள் தண்ணியை போட்டுவிட்டு லாரியை மறிச்சவன், சாராய கடையில தகராறு பண்ணவன்லாம் படிக்கிறீங்கல்ல, அப்பெல்லாம் அந்த மனக்கொந்தளிப்பே உங்களுக்கு வரலையே? குட் கொஸ்டின். குடிச்சிட்டு ஒரு பெண்ணு படுத்திருக்கிற மாதிரி ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, எந்த செய்தித்தாளில் என்னைக்கு பார்த்தீங்க? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு சரியான முறையில் அது 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா எனக்கு தெரியாது. அதாவது 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமான்னு தெரியாது. எப்படி நம்புவேன்? சகோதரி எதுக்கு இருக்க சகோதரி மாதிரி டிஷர்ட் பனியன் போட்டு, அதே இவங்கள மாதிரி டிஷர்ட் போட்ட, இவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்ட, இதெல்லாம் என்ன? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. இதெல்லாம் என்ன மனநிலை? இந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கேயிருந்து வந்தது? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன வேணாலும் சொல்லலாம், இந்த மாதிரி பிள்ளைங்க, இந்த மாதிரி டிஷர்ட் போட்ட பிள்ளைங்கன்னு அப்படி சொல்லலாங்கிற துணிச்சல் இல்ல. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். உதாரணத்துக்காக சொன்னேன், தவறா சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. இல்ல அவ்வளவுதான். நீங்க தொடர்ச்சியா கசப்பான உலகத்தை கட்டமைச்சு அதை பாப்புலிஸ்ட் ஆக்கிட்டீங்க. சோலி முடிச்சு
உலகத்தின் மோசமான நிகழ்வுகளை மட்டும் சேகரித்து வைத்துக்கொண்டு அந்த அந்த உலகத்தை நீங்க இவங்களுக்கு பரிசீலிக்கிறீங்க. ராமு காலம் மாறி போச்சுடா. அதன் கோட்பாடுகளை, அதனுடைய பயங்களை, அதனுடைய அச்சுறுத்தல்களை இந்த பசங்களுக்கு ஏன் பரிசீலிக்கிறீங்க? எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.